ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்னஸ். இந்த வீடியோல ஜேஎல்பிடி N5 லெவல் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்க வொக்காபுலரி செக்ஷனோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு கொஸ்டின் எப்படி படிச்சு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கறது டிசம்பர் 2021ஓட கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் தான். அண்ட் வொக்காபுலரி செக்ஷன் உங்களுக்கு டோட்டலா 20 மினிட்ஸ் நடக்கும். உங்களுக்கு 21 கொஸ்டின்ஸ் இருக்கும். முந்தை இச்சி கசென்னு கொத்தோபாவா ஹிரகானதி தோ கக்கிமாஸ்கா இச்சி நீ சான் யூன் கரா இச்சிபான் ஈ மூனோவு ஹிதோட்சு எரந்தே குதாசாய். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டை ஹிரகானால எப்படி எழுதணும்? 1 2 3 4 ஆப்ஷன்ல இருந்து பெஸ்டான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த ரோமனோட மீனிங். ஸோ இந்த ரோமன்ல நம்ம பண்ண போறது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். உங்களுக்கு காஞ்சி சென்டென்ஸ்ல அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த காஞ்சியோட ஈக்குவலன் ஹிரகானா வேர்டை சூஸ் பண்ணணும். இச்சிபான் ராய்கட்ஸு குனியே கைரிமஸ். ஸோ இதை நான் பார்த்த உடனே குனியே கைரிமஸ் அப்படின்னு படிச்சுட்டேன் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு காஞ்சியை பார்த்த உடனே அதனுடைய சவுண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா டைரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதனுடைய ரீடிங் எனக்கு தெரியாது அப்படின்னா இன்னொரு விதமா நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணலாம். எப்படின்னா ராய்கட்ஸு நானியே கைரிமஸ் இப்படிதான் என்னால படிக்க முடியுது. இது என்ன காஞ்சினே தெரியல. பட் எனக்கு இந்த சென்டென்ஸோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் நான் இந்த பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆக போறேன். எப்படி நான் பிளேஸ்க்கு தான் ரிட்டர்ன் ஆகுறேன் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஏ பார்ட்டிக்கல் இருந்தாலே அதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் தான் இருக்கும். அண்ட் கைரிமஸ் அப்படின்னாலே நான் எதர் வீட்டுக்கு இல்லை என்னோட கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகுறேன் அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும் தான் அந்த வேர்பை யூஸ் பண்ணுவேன். இப்படி ரெண்டு விதமா நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணலாம். டைரக்டா அந்த காஞ்சியோட ரீடிங் தெரிஞ்சிருந்தா அப்படியே சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க அந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ரோப்ரியேட் வேர்டை நீங்க அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் குனி கண்ட்ரி. அண்ட் காஞ்சியை எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், காஞ்சியோட உன்யோமி எது குன்யோமி எது, இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நீபான் அசோகோனி இருநோவா ரீசானோ நானி திஸ். அங்க இருக்கிறது ரீசானுடைய அப்பா. ஸோ ஆன்சர் ஒத்தோசான். சான்பான் கக்குசேகா நானி இமஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே டோட்டலாக உங்களுக்கு கவுண்ட்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹியக்கு நின் 100%. யோன்பான் அசோகோனி யமதா சான்கா நானி இமஸ். அங்க யமதா சான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? நின்றுட்டு இருக்காங்க. தத்தே இமஸ். கோபான் ஜென்பதே நானி குராய் அரிமஸ். டோட்டலா அப்ராக்சிமேட்டா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இங்க மினிட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 5 மினிட்ஸ். ஸோ கோஃபன் குராய் அரிமஸ். ரொக்குபான் கியோவா குருமாகா நானி தஸ்னே. இன்னைக்கு கார்லாம் இப்படி இருக்குல்ல, எப்படி இருக்கு? சுக்குனாய் தஸ்னே, கம்மியா இருக்குல்ல. நனாபான் சுகு சொத்தோனி நானி குதசாய். உடனே வெளியில கிளம்புங்க ப்ளீஸ். ஸோ ஆன்சர் நீபான் தேத்தே குதசாய். ஒரு சிலது நம்மளுக்கு சென்டென்ஸை படிக்கும் போதே அதனுடைய வேர்ட் நம்மளுக்கு வந்துடும், மேட்ச் ஆயிடும். மொந்தாய் நீ கசென்னு கொத்தோபாவு தோ கக்கிமஸ்கா இச்சி நீ சான் யோன் கரா இச்சிபான் ஈ மூனோவு ஹிதோட்சு எரந்தே குதசாய். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டை எப்படி எழுதுவீங்க? 1 2 3 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த ரோமனோட மீனிங். என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஹிரகானால வேர்ட் கொடுத்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அப்ரோப்ரியேட் காஞ்சியை சூஸ் பண்ணுவீங்க. ஹச்சிபான் கொக்கோதே தென்ஷானி நொரிமஸ். இந்த பிளேஸ்ல தான் நான் ட்ரெயின்ல ஏறுவேன். ஸோ ஆன்சர் சான்பான். எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் வெஹிக்கலோட காஞ்சி இருக்கணும், சான்பான். கியூபான் அசாக்காரா தேகா இத்தாய்தஸ். மார்னிங்ல இருந்து எனக்கு ஹேண்டு பெயினா இருக்கு, கை வலிச்சிட்டு இருக்கு. ஸோ ஆன்சர் இச்சிபான் தே ஹேண்ட். ஸோ இதில் இருக்கிறது இது அஷி லெக்கு. சான்பான்ல இருக்கிறது மிமி இயர் காது. யோன்பான்ல இருக்கிறது மே ஐ. ஜூபான் ஒத்தோய்வா கயோபிதெஷ்தா. டே பிஃபோர் எஸ்டர்டே டியூஸ்டேவா இருந்துச்சு. ஸோ ஆன்சர் யோன்பான். கயோபி ஃபயர்கான கஞ்சி. இச்சிபான்ல இருக்கிறது கெட்சியோபி மண்டே. நீபான்ல இருக்கிறது முக்கியோபி தர்ஸ்டே. சான்பான்ல இருக்கிறது கின்யோபி ஃப்ரைடே. ஜூ இச்சிபான் கொரேகா இச்சிபான் யசுயிதஸ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பா இருக்கு. ஸோ ஆன்சர்
நீபான் யசுய். இச்சிபான்ல இருக்கிறது தக்காய் எக்ஸ்பென்சிவ், சான்பான்ல இருக்கிறது ஃபுருய் ஓல்ட், யோன்பான்ல இருக்கிறது ஓய் மெனி. ஜூ நீபான் இமா ஹைஷிசான்கா ஹனஷ்தே இமாஸ். இப்போ ஹைஷிசான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்சர் சான்பான். இச்சிபான் யோமு டு ரீட் படிக்கிறது. நிபான் கோ லாங்குவேஜ் கணக்காஞ்சி. யோன்பான் அது ஒரு செட்சுமையில் வர செட்ஸுவோட காஞ்சி. ಅದು ಒಪಿನಿಯನ್ ಕಣ ಕಾಂಜಿ. ಮುಂದಾಯ್ ಸಾನ್ ಕಕ್ಕೋನಿ ನಾನಿವೋ ಇರೇಮಸ್ಕಾ ಇಚಿ ನೀ ಸಾನ್ ಯೋನ್ கர இச்சிவான் இ மூணவோ ஹித்தோட்ஸு ஏறந்திருந்தது சார். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் என்ன நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்க? 1 2 3 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஜூ சான்பான் சத்தோசான் பேசிட்டு இருக்காங்க. சுக்கின நானி நானி வா நான் தஸ்கா. உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு தனக்காசான் ரிப்ளை பண்ணுறாங்க. ஓ சுஷி தஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுஷி அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. சுஷினாலே எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஃபுட் ஐட்டம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஆன்சர் தபே மூணு நீபான். இச்சிபான்ல இருக்கிறது கை மூணு ஷாப்பிங், சான்பான்ல இருக்கிறது நுமி மூணு ஸோ அது ட்ரிங்கபிள்ஸ், ஸோ அது வாட்டர் ஜூஸ் அந்த மாதிரி. யோன்பான் குதமூனோ இது ஃப்ரூட்ஸ். ஜூ யோன்பான் கியோனென்னோ நட்ஸு வசதே நிஹோன் ஓ நானி நானி ஷிமாஷ்தா. ஸோ லாஸ்ட் இயர்னுடைய சம்மரில் நான் பஸ்ஸில் ஜப்பானை இது பண்ணேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஜப்பானை என்ன பண்ணியிருப்போம்? ரியோரி ஷிமாஷ்தா. ஸோ இது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஜப்பானை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன். சான்போ வாக், ரென்ஷூ ப்ராக்டிஸ், ரியோகோ ட்ரிப்பு. ஸோ நான் சுற்றி பார்த்தேன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ட்ரிப் போனேன். ஸோ ஆன்சர் யோன்பான். சான்போ ஷிமாஷ்தா நீங்கள் யோசிக்கலாம், பட் இந்த இடத்துல ஆப்டாக இருக்காது. ஜப்பானையே நான் வாக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜூ கோபான் வதாஷிவா கொனோ நானி நானி நோ நீ காய் நீ சுந்தேயிமாஸ். நான் இந்த செகண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஆன்சர் எனக்கு அப்பாத்தோ அப்பார்ட்மெண்ட். நீபான்ல இருக்கிறது எரேபேத்தா எலிவேட்டர், சான்பான்ல இருக்கிறது தக்ஷி டாக்ஸி, யோன்பான்ல இருக்கிறது தொய்ரே டாய்லெட். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் ஒரு கொஸ்டின் இந்த கதக்கானா மாடலில் இருக்கும். ஜூ ருக்குவான் ஹேயாகா அட்சுய் தஸ்கரா மதோவோ நானி நானி. ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால விண்டோவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது தான் வேர்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் சான்பான் அகேமாஷோ. ஒஷிமஸ் டு புஷ் ஒஷிமாஷோ, கெஷிமாஷோ டு எரேஸாக இருக்கலாம், டு டர்ன் ஆஃபாக இருக்கலாம். அதுவே யூன்பான் ஒரிமாஷோ டு கெட் டவுன் இறங்குறது. ஜூ நனபான் சத்தோசான்வா கமினோ கேகா நானி நானி திஸ். சத்தோசானுடைய ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் இச்சிபான் நகாய் திஸ். ஓகேன்றது பிக்கு, சிக்காய்னா நியர்பை பக்கத்தில், ஹீரோய் அப்படின்னா வைடு அகலமா. ஸோ ஆன்சர் உங்களுக்கு இச்சிபான். ஜூ ஹச்சிபான் இயே தேவா குட்சுவோ நானி நானி குதசாய். வீட்டில் ஷூஸை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவிங் அப்படின்னாலே நோய் தே குதசாய் நுகிமஸ் டு ரிமூவ். ஷிமேமஸ் அப்படின்னா க்ளோஸ், கபூரிமஸ் அப்படின்னா கேப் வேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு. கிமஸ் டு கம் தேர்ட் குரூப் வேர்பு. மொந்தாய் யூன் கசென்னோ புன் தோ தைத்தாய் ஒனாஜி இமினோ புன்கா அரிமஸ். இச்சி நீ சான் யூன் கரா இச்சிபான் இ முனோவோ ஹிதோட்ஸு ஏறாந்தே குதாசாய். உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ரோமனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஈக்குவலண்ட் மீனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணணும். பார்க்கலாம். ஜூ கியூபான் தொமுதாச்சித்தோ கிசா தண்ணி இக்கிமஷ்தா. நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் படிக்காமல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்டு கூட நான் கெஃபேக்கு போனேன். ஸோ கெஃபேக்கு போனேன் அப்படின்னாலே நான் காஃபியோ டீ வந்து குடிக்க போயிருப்பேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் சென்டென்ஸை படிக்கலாம். தொமுதாச்சித்தோ ஏகாவோ மீனி இக்கிமாஷ்தா. ஃப்ரெண்டு கூட ஃபிலிம் பார்க்க போனேன். தொமுதாச்சித்தோ கோஹிவோ நொமினி இக்கிமாஷ்தா. ஸோ காஃபி குடிக்க போனேன். தொமுதாச்சித்தோ ஜஷிவோ கைனி இக்கிமாஷ்தா. நான் ஃப்ரெண்டு கூட மேகசின் வாங்குறதுக்காக போனேன். தொமதாச்சித்தோ கேக்கி வுட் சுக்குரினி இக்கிமாஷ்தா. ஃப்ரெண்டு கூட கேக்கை மேக் பண்ணுறதுக்காக போனேன். ஸோ இப்போ கெஃபேக்கு எதுக்கு போவோம்? காஃபி குடிக்க போவோம். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு நீபான். நீஜூபான்
ஹெயானோ சோஜிவோ ஷிமாஷ்தா. ரூமுடைய கிளீனிங்கை பண்ணேன். ரூமை கிளீன் பண்ணேன் அப்படின்னாலே என்ன ஆகும்? ரூமு க்ளீன் ஆகும். அதாவது நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போது ஹெயாவா அத்தரஷி தஸ் நியூவாக இருக்கு. ஹெயாவா அத்தரஷி குனாய் தஸ். ஸோ இங்கே நியூவாக இல்லை. ஹெயாவா கிரை தஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஹெயாவா கித்தனாய் தஸ் ரொம்ப டர்ட்டியாக இருக்கு. அப்போ க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும்? க்ளீனாக இருக்கும். சான்பான் இஸ் தி ஆன்சர். நீஜோ இச்சிபான் சொரேவா கரு இதஸ். அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொரேவா அமக்கு அரிமாசன். ஸோ அது ஸ்வீட்டா இல்லை. நீபான் சொரேவா முசுகஷிக்கு அரிமாசன். ஸோ அது ரொம்ப டஃப்பா இல்லை. சொரேவா சுமேதக்கு அரிமாசன். ரொம்ப சில்லுன்னு இல்லை. சொரேவா ஒமுக்கு அரிமாசன். ரொம்ப ஹெவியா வெயிட்டா இல்லை. லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னாலே ஹெவியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு யோன்பான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சென்டென்ஸை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை நல்லா படித்து பார்த்து ஆன்சர் சூஸ் பண்ணணும் இந்த ரோமனில். ஸோ இதை நீங்கள் அதிகமாக சீக்கிரமாக படித்து டக்குன்னு ஆன்சர் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுவே இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கிறதும் சென்டென்ஸ் படிச்சுட்டு ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆப்ஷனை கரெக்டாக தமிழ்லையோ உங்களோட மதர் டங்கில் யோசித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஹிரகானா கொடுத்து காஞ்சி கண்டுபிடிக்கிறது வேறு வழியே இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் எலிமினேஷன் ஆப்ஷனுக்கு போகலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச காஞ்சிஸ் இது வராது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அண்ட் மீதி இருக்க காஞ்சிஸை நீங்கள் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டென்ஸை படித்து கூட நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம் காஞ்சி தெரியலன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிகிதா கோசைமாஸ்.